வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது 4 சேனல். இந்தியாவின் எழில்மிகு யூனியன் பிரதேசங்களில் ஒன்றான புதுச்சேரியின் சுதந்திர தினம்தான் இன்று ஆகஸ்ட் 16. பிரெஞ்சு மொழியில் புதுச்சேரி என்பதற்கு புதிய உடன்பாடு என்ற அர்த்தம். புதுச்சேரி புதுவை என்றும் அழைக்கப்படுகிறது. புதுச்சேரி இந்தியாவின் பிரான்ஸாக இருந்து வருகிறது. இந்த வீடியோவில் புதுச்சேரி சுதந்திர தினம் கொண்டாடப்படுவதற்கான காரணம் மற்றும் அதன் வரலாறு ஆகியவற்றை தெளிவாக காணலாம். தொடர்ந்து இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. இதுவரைக்கும் நமது 4 சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அருகே இருக்கும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்தால் நமது பயனுள்ள வீடியோக்கள் தொடர்ந்து உங்களை வந்து சேரும். புதுச்சேரி யூனியன் பிரதேசம் காரைக்கால், மாஹே, யானாம் மற்றும் புதுச்சேரி என 4 பகுதிகளை கொண்டது. இதில் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் தமிழ்நாட்டு நிலப்பகுதிகளால் சூழப்பட்டுள்ளது. மாஹே கேரள மாநிலத்தின் நிலப்பகுதிகளால் சூழப்பட்டுள்ளது. ஏனம் ஆந்திர பிரதேசத்தின் நிலப்பகுதிகளால் சூழப்பட்டுள்ளது. புதுச்சேரியை ஏறத்தாழ 284 ஆண்டு காலம் தங்களது கட்டுப்பாட்டின் கீழ் வைத்திருந்தனர் பிரெஞ்சுக்காரர்கள். பிரிட்டிஷ் கட்டுப்பாட்டில் இருந்த இந்தியாவுக்கு 1947 ஆண்டு சுதந்திரம் கிடைத்துவிட்டது. ஆனால் பிரெஞ்சியர் கட்டுப்பாட்டில் இருந்த புதுச்சேரிக்கு அப்போது சுதந்திரம் கிடைக்கவில்லை. இந்தியா சுதந்திரம் அடைந்த போதிலும் அதன் பிறகு 7 ஆண்டுகள் தொடர்ந்து பிரான்ஸ் கட்டுப்பாட்டில் இருந்தது புதுச்சேரி. இந்திய அரசும் பிரான்ஸ் அரசும் சேர்ந்து 1948 ஆண்டு ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டனர். அதில் குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு இப்பகுதியில் வசிக்கும் மக்கள் தங்களது அரசியல் எதிர்காலத்தை தாங்களே தேர்ந்தெடுக்க அனுமதி வழங்கப்பட்டது. பல விடுதலை போராட்டங்களுக்கு பிறகு ஒரு வழியாக 1954 ஆண்டு அக்டோபர் 18 ரகசிய வாக்கெடுப்பு நடத்தியது. 178 மக்கள் பிரதிநிதிகளில் 170 வாக்குகள் புதுச்சேரி இந்தியாவுடன் இணைந்து செயல்பட விருப்பம் தெரிவித்து இருந்தன. 8 வாக்குகள் எதிர்ப்பு தெரிவித்து இருந்தன. இதையடுத்து 1954 ஆண்டு நவம்பர் 1 புதுச்சேரியை இந்தியாவிடம் ஒப்படைத்தது பிரான்ஸ் அரசு. ஆனாலும் முழுமையான அதிகார மாற்றமோ சுதந்திரமோ கிடைக்கவில்லை. தொடர்ந்து புதுச்சேரி பிரான்ஸ் நாட்டின் நிர்வாகத்தின் கீழ்தான் இயங்கி வந்தது. மீண்டும் பல விடுதலை போராட்டத்திற்கு பிறகு 8 ஆண்டுகள் கழித்து 1962 ஆண்டு ஆகஸ்ட் 16 முழுமையான சுதந்திரமும் முழு அதிகார மாற்றமும் நிகழ்ந்தது. ஆனால் 1963 ஆண்டு ஜூலை 1 தான் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதி என புதுச்சேரியை பிரான்ஸ் அரசு நாடாளுமன்றத்தில் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. எனவே பிரெஞ்சு அரசிடமிருந்து முழு சுதந்திரமும் முழு அதிகார மாற்றமும் நிகழ்ந்த ஆகஸ்ட் 16 1962 ஆண்டு முதல் புதுச்சேரி சுதந்திர தினமாக கடைபிடிக்கப்பட்டு கொண்டாடப்பட்டு வருகிறது. மேலும் பல சிறப்புகள் வாய்ந்த சுற்றுலா தலமாகவும் ஆன்மீக தலமாகவும் விளங்கும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தை வாய்ப்பு கிடைக்கும் போது சென்று பாருங்கள். இந்த வீடியோ குறித்த சந்தேகங்களை கமெண்டில் குறிப்பிடவும். உங்கள் கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, மற்றவர்களுடன் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு அற்புதமான பயன் தரக்கூடிய வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.